நான் கொஞ்சம் கிட்ட தரேன். இது வரைக்கும் கொண்டு வாங்க, அங்கே வரைக்கும் கொண்டு போங்க. எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். வணக்கம், நான் டாக்டர் கவிதா, வேலம்மாள் மருத்துவமனையின் மூளை நரம்பியல் நிபுணர். இப்போது நம்ம வேலம்மாள் மருத்துவமனையில் நாங்கள் நரம்பியல் துறையில் இப்போ சார் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோ சயின்சஸில் நரம்பியல் பிரிவில் மூளை நரம்பியல் நிபுணர்கள் 4 பேர் சீனியர் நியூராலஜிஸ்ட் இருக்கோம். ஸோ வேர் ரவுண்ட் த கிளாக், அதாவது 24 மணி நேரமும் நமக்கு டியூட்டியில் இருக்கிறதுனால அந்த முக்கியமாக அந்த பக்கவாதத்தில் இம்மீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை அக்யூட் மேனேஜ்மெண்ட், அந்த சில நிமிடங்கள் அந்த பொன்னான நேரம் சொல்லுவோம் பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அது அந்த உடனடியாக கொடுக்க முடிகிறதுக்கு காரணம் இவ்வளவு எக்ஸ்பர்டைஸ் உள்ள டாக்டர்ஸ் 4 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த பேஷண்ட்டுக்கும் எந்த கேருமே மிஸ் ஆகாமல் நடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் எங்களோட துறையில். அண்ட் இந்த பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட் ஸ்ட்ரோக் பற்றி சொன்னாங்க. அந்த கோட் ஸ்ட்ரோக் அனௌன்ஸ் ஆன நிமிடத்தில் இருந்து, அதாவது பக்கவாதம் வந்த முதல் 4 மணிலேருந்து ஒரு 6 மணி நேரத்திற்குள்ளாகவே அதற்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது முழுமையாகவே சரி பண்ண முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் பக்கவாதம் வந்தால் படுத்து படிக்கையாக தான் ஆவாங்க, அவ்வளோதான். அதற்கப்புறம் அவங்களால பழைய வேலைக்கு போக முடியாதுங்கிறதுனால இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட், முக்கியமாக இந்த பக்கவாதத்துக்குரிய ட்ரீட்மெண்ட்டு நம்ம மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மணி நேரம் 6 மணி நேரத்திற்குள்ளே வந்தால் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அந்த 1 மணி நேரத்திற்குள்ளே அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்கிற மருந்தை 1 மணி நேரத்திற்குள்ளே செலுத்த முடியும். அண்ட் அதற்கும் மேலே எப்படி இருதயத்தில் ஆன்ஜியோ சிகிச்சை இப்போ ரொம்ப பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியுது. ஆன்ஜியோ பண்ணுங்க உடனே யாருமே அதுக்கு தயங்குறதில்ல, உடனே பண்ணிடுறாங்க. மாரடைப்பு ஏற்பட்ட நபர்கள் ஆகட்டும், அவங்க குடும்பங்களாகட்டும். அதே மாதிரி மூளைக்குமே இந்த இன்ஜெக்ஷன் போட்ட அடுத்த நொடி அதோடு நிற்காமல் அதற்கப்புறம் யாருக்கு அது பயனளிக்குமோ அதை உடனே ஆன்ஜியோ சிகிச்சை மூலமாக, மூளைக்கே ஆன்ஜியோ சிகிச்சை மூலமாக ஸ்டென்ட்டு ப்ளஸ் அந்த அடைப்பையே முழுமையாக நீக்க முடியும். ஸோ இந்த அடைப்பை முழுமையாக நீக்கின பேஷண்ட்டுடைய அவுட்கம், அதாவது அவங்கள் ஒரு வாரமோ 10 நாளோ கழித்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய அவுட்கம், எந்த பாதிப்போடு அவங்க வந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும், இதை செயல்படுத்த முடியாதவர்களோ, இதை கரெக்டாக துரிதமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை முறையான வகையில் எடுக்காதவங்களோ வீட்டுக்கு எந்தெந்த பிரச்சனையோடு போகிறாங்கங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கே அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஸோ அந்த நேரத்திற்குள் செய்யக்கூடிய இத்தனை அனைத்து வசதிகளும் வேலம்மாள் மருத்துவமனையில் இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, மக்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பக்கவாதத்தோடைய அறிகுறி தெரிஞ்ச உடனேயே மருத்துவமனைக்கு வருவது மட்டும்தான். அது வந்த நொடியில் இருந்து, எமர்ஜென்சியில் இருந்து, நம்ம த்ராம்பலைசிஸ் அதாவது ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து, கேத்லாப் ஆன்ஜியோவுக்கு போகிறதுலேருந்து, அதற்கப்புறம் நமக்கு பிரத்யேகமாக நியூரோ ஐசியூனே வச்சுருக்கோம். வேறு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அது இல்லை. மற்ற ஸ்ட்ரோக் ஐசியூ என்றதே இருக்குது, அதாவது இன்டென்சிவ் கேர்.
தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டிய தீவிர கண்காணிப்பில் ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஸ்ட்ரோக் வந்து அவங்க இருக்க வேண்டிய பேஷண்ட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு டைரெக்டாக ஒரு ஜென்ரல் ஐசியூ ஜென்ரலாக இருக்கிற டாக்டர் பார்க்காம நியூரோ ஐசியூங்கிறதே தனியாக இருப்பதனால இதற்கு அந்த அவுட்கம் நேரடியாக, அதாவது நொடிக்கு நொடி பக்கவாதம் ஏற்பட்டதில் இருந்து மாறுதல் ஏற்படலாம். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம்ன்றதுனால அந்த மாறுதலை உடனடியாக கண்டுபிடிச்சி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஸ்பெஷல் கேர், எஸ்பெஷலி ஃபார் நியூரோ ஐசியூவில் நியூரோ பேஷண்ட்ஸ்க்கு நியூரோ ஐசியூனே ஸ்பெசிஃபிக்காக இருந்து அதில் 24 மணி நேரம் டாக்டர்கள் மருத்துவர்கள் பணிபுரிவதனால இந்த அவுட்கம் நல்லா பெட்டராக கொடுக்க முடியுது. பெட்டருங்கிறத விட ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க முடிகிறதுக்கு இத்தனை சிஸ்டம் இங்கே ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால அது சாத்தியமாக இருக்குது. அண்ட் இந்த நரம்பியல் துறையில் நமக்கு பக்கவாதத்தில் சில சமயங்களில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் பயிற்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பரவலாக நிலவுது. பட் வேலம்மாளில் நம்ம கேம்பஸ்க்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் பில்டிங்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்காக இந்த மறுவாழ்வு மையமே இருக்குது. அதாவது நம்ம பயிற்சி மட்டும் ஃபிசியோதெரப்பி, வாழ்வியல் பயிற்சி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச முடியாமல் போகிறவங்களுக்கு பேச்சு பயிற்சி, இன்ஃபேக்ட் முழுங்குற நரம்பு உணவுகளை முழுங்குறதுக்குரிய நரம்புகளும் பக்கவாதத்தில் பாதிக்கலாம். அந்த பயிற்சி ஸ்வாலோயிங் தெரப்பி இது எல்லாமே ஒரே இடத்தில் கிடைப்பதனால அண்ட் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபிசியோதெரப்பி, ஏன்னா சில நேரங்களில் ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நரம்பியல் டாக்டர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வெளியே போய் வேற எங்கேயாவது பயிற்சி பண்ணுவாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்களா என்னங்கிற ஒரு டிஸ்பாரிட்டி எல்லாமே நிறைய இடங்களில் நடக்கலாம். பட் இங்கே நம்ம ட்ரீட் பண்ணுற டாக்டருடன் நேரடி கண்காணிப்பில் பயிற்சி மையத்தில் அந்த பயிற்சி புரியும் வல்லுநர்கள் எல்லாமே இருந்து அதை செயல்படுத்துவாங்க. இதை பண்ணதுக்கப்புறமா அவங்க போகும் பொழுது பல பேர் வந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போகிறத நாங்கள் கண்கூட பார்க்குறோம். இந்த கடந்த ஒரு வருடம் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 750-800 பேஷண்ட்டுக்கு மேலே பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு மாதத்திற்கு இந்த த்ராம்பலைசிஸ் அண்ட் ஆன்ஜியோ, மூளைக்குரிய ஆன்ஜியோ சிகிச்சை என்று சொல்லக்கூடியது ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 5 அதிகபட்சம் 10 பேருக்கிட்ட அந்த டயத்துக்கு வந்தவங்க பயன்பெற்றிருக்காங்க. இப்போ இந்த டயத்துக்கு மீறி வர்றவங்களால் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னா அதற்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 4 வல்லுநர்களுடைய நேரடி கண்காணிப்பில் மருத்துவமும் நடைபெறும், அதோட பயிற்சியும் இங்கேயே நடைபெறுவதனால ஒரு முழுமையான பக்கவாதத்திற்கான ஒரு சென்டர் என்று பெயர் பெற்றிருக்கோங்கிறது தான் இதை முக்கியமாக செயல்படுறோம். இதில் இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து இப்போ பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் டீனேஜ் பருவத்தில் ஆகட்டும் குழந்தைகளுக்கே பக்கவாதம் ஸ்ட்ரோக் வருது. அண்ட் குழந்தைகளுக்கு உரிய மூளை நரம்பியல் பிரச்சனைகள் இருந்து வயதானவர்களுடைய மூளை நரம்பியல் பிரச்சனை வரைக்கும் பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸும் ட்ரீட்மெண்ட்டும் அதனுடைய வசதியும் நமக்கு இருப்பது தான் இந்த துறையுடைய ஸ்பெஷாலிட்டி. இதற்கு என்னோட படிப்பும் மித்த நரம்பியல் வல்லுநர்களும் இதை பற்றி சொல்லுவாங்க. டாக்டர் சக்தி. இந்த கோட் ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்கிறாங்க, மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் நம்ம கொண்டு போகணும். நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் சார். எப்படின்னா இப்போ இந்த மாரடைப்புனா சார் சொன்ன மாதிரி உடனே நெஞ்சு வலி வருது, அந்த வலியே நம்மளை ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுரும். பக்கத்தில் ஒரு டாக்டரை போய் இப்போ நெஞ்சு வலிக்குது எனக்கு மாரடைப்பாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி 25 வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. பட் பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதனுடைய அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஈஸியாக மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் இப்போ வந்து பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று ப்ரமோட் பண்ணுறோம் சார். பி ஃபாஸ்ட்னா இங்கிலீஷ்லேயே வந்து துரிதம். ஸோ BEFAST அந்த பி ஃபாஸ்ட்டை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு பல மீட்டிங் அண்டு பேப்பர் ஆட்ஸ் இதெல்லாமே கொடுக்குறோம். பின்னா பேலன்ஸ், அதாவது உடனடியாக நமக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு நம்ம நிலை தடுமாறுறது, ஒரு சடனாக ஒரு நிற்க முடியாத அளவுக்கு ஒரு தலை சுத்தல் தடுமாற்றம், அதுதான் பி பேலன்ஸ். E ஃபார் ஐஸ், கண் பார்வை மாறுதல் அடைகிறது, அதாவது திடீர்னு டபுளாக தெரியுறது, திடீர்னு வந்து மங்கலாக தெரியுறது, திடீர்னு ஒரு பக்கம் பார்வையே போயிடுறது. இதெல்லாம் வந்து பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். தெரிஞ்சால் தான் நம்ம நரம்பியல் டாக்டரை பார்ப்போம், இல்லைன்னா கண் டாக்டர்கிட்ட போயிடுவோம். கண் டாக்டர் வந்து இல்லைப்பா அவனை கண்ணில் பிரச்சனை இல்லை, நீ போய் ஸ்கேன் எடுன்னு சொல்லி ஸ்கேனை எடுத்து ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட வர்றதுக்குள்ளே உள்ள நேரம் பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே ஒரு நொடி பொழுதும் சில செல்களை இழக்கிறோம் மூளையில். ஸோ இந்த இது E. F ஃபார் ஃபேஸ், முகத்தில் ஒரு பக்கம் முகம் கோணிட்டு போகுது, முகம் இழுக்குதுங்கிறது டக்குன்னு யாரை
நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட பேசிகிட்டே இருப்பாங்க, வாய் ஒரு பக்கம் கோண்டிட்டு போகுது என்னன்னு தெரிஞ்சால் அதை முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது பக்கவாதமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏ ஃபார் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், அதாவது ஒரு பக்கம் கை கால் செயல் இழக்கிறது. இது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சோம். சரி, கை கால் தூக்க முடியல ஒரு பக்கம்னா பக்கவாதம்ங்கிறது இன்னுமே பல இடங்களில் தெரியாமல் இருக்கலாம். பட் சில பேர் அது உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் கை கால் செயல் இழக்கிறது பலகீனமாகிறது மட்டும் இல்லாமல் கை காலில் மரத்து போகிறது, ஒரு பக்கம் உடலில் முகத்திலேருந்து ஒரு பக்கம் உணர்வு இழப்பது கூட பக்கவாதத்தின் ஒரு அறிகுறி என்பது தெரிஞ்சுக்கணும். அது எஸ் ஃபார் ஸ்பீச், பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே பேச்சு குளறது, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க வேறு பதில் சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்குற ஒரு வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி திடீர்னு அந்த மொழி மாற்றம் வருது, பேச்சு குளறது. இது சடனாக நல்லா நார்மலாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, குடிச்சவங்க மாதிரி குளர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இந்த எஸ், இதுதான் அந்த FASல உள்ளது ஸ்பீச். Tனா டைம், டைம் இஸ் பிரெயின். மூளையின் ஒரு நொடி, அதாவது நம்ம இழக்கும் ஒரு நொடியும் மூளையில் சில செல்களை இழக்கிறோங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா உடனடியாக இந்த மாதிரி அந்த காம்ப்ரிஹென்சிவாக ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு வேகமாக வர்றோமோ அந்த 4 மணி நேரத்திற்குள்ளே வந்துட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, முழுமையாக குணப்படுத்திடலாம். 4லேருந்து 6 மணி நேரத்திற்குள்ளே, 6 மணி நேரத்திற்குள்ளே, 24 மணி நேரத்திற்குள்ளே வந்தால் கூட அந்த அடைப்பை முழுமையாக ஆஞ்சியோ சிகிச்சை மூலமாக நீக்கிடலாம். அண்ட் 24 மணி நேரத்தை வேறு வழி, இது எந்த வசதியும் இல்லாத இடத்துலேருந்து நாங்கள் வர்றோம், எங்களால் வர முடியாத பட்சத்துலேயும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ட்ரீட்மெண்ட், அதர் பக்கவாதத்திற்குன்னு உரிய கரெக்டான ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் வித் ரீஹாபிலிட்டேஷன் வரைக்கும், ஃபிசியோதெரப்பி வரைக்கும் கொடுத்ததுனால அவங்க திரும்ப அது வாழ்க்கை இதோட போச்சுன்னு நினைக்காம பழைய மாதிரி அவங்க இதுக்கு போகலாம். என்ன காரணங்களால் அந்த பக்கவாதம்? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வேலம்மாள் மருத்துவமனை சார்பாக நன்றி கண்டந்த வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களை எல்லாம் அழைச்சதுக்குரிய காரணம், இப்போ ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்க, இந்த மூளை நரம்பியல் துறை அதில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பெஞ்ச் மார்க் லேட் பண்ணியிருக்கோம். ஒரு அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம். நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோ சயின்சஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்படின்னா நியூரோ சர்ஜரி, நியூரோலஜி, நியூரோ ரேடியாலஜி, நியூரோ ட்ராமா, நியூரோ பேத்தாலஜி, நியூரோ ஃபிசியாலஜின்னு அனைத்து துறைகளையும் ஒன்றா இணைஞ்சு இது ஒரு நியூரோ சயின்சஸ்னு அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு கொண்டு வந்தோம். இந்த அண்டர் ஒன் ரூஃப்னு கொண்டு வந்ததுனால பெரிய வித்தியாசங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இத்தனை நாள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்ல ரிசல்ட்டும் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனும், காப்பாற்ற முடியாத கேஸையை காப்பாற்றுறது, கைகால் வர முடியாமல் கேஸஸை நாங்களே எதிர்பார்த்ததை விட பெட்டர் ரிசல்ட்டை கண்கூடாக பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்கூடாக பார்த்ததை எதனால மாற்றம் வந்துச்சு, என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மற்ற நரம்பியல் துறைக்கும் இந்த மாதிரி நியூரோ சயின்சஸ்க்கும் என்ன வேறுபட்டு நாங்கள் பண்ணிடுறதுனால இந்த நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு அப்படின்னாக்கா இப்போ இருதயத்தில் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அது மாரடைப்பு, மூளையில் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அது ஸ்ட்ரோக். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட் அட்டாக்னா உடனே என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆன்ஜியோ பண்ணுறோம், ஸ்டென்ட் வைக்கிறோம். பட் அந்த மாதிரி நம்ம மூளையில் பண்ணுறோமா? நான் படிக்கிற காலத்தில் அப்படி எதுவும் கிடையாது. பட் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால அந்த ஸ்டென்ட் வைக்கிறதுக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஒன்று பக்கவாதம் வராமல் தடுக்கிறோம், ரெண்டாவது பக்கவாதத்தை கோல்டன் ஹவருக்குள்ளே வந்தால் த்ராம்போலைஸ் பண்ணி ஸ்டென்ட் வச்சு த்ராம்பெக்டமி பண்ணி அந்த பேஷண்ட்டுடைய கைகால் பலவீனத்தை உடனே ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பல துறைகள் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றம். ரெண்டாவது, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டோ, தலையில் அடிப்பட்டவங்களோ, தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்பட்டவங்க, குழந்தைகள் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சில பயிற்சி கொடுத்து ஃபிசியோதெரப்பி கொடுத்து அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ரெக்கவரி வராது அப்படின்னு லேபிள் பண்ண பேஷண்ட்ஸை நியூரோ ரீஹாப் சென்டர்னாலேயோ, குழந்தைகளுக்குன்னு தனியாக பிரத்யோகமாக ரீஹாப் சென்டர் இருக்கிறதுனாலையோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டாயிருக்கு. ஸோ இதுதான் மெயின் 2 ஹைலைட்டு. இது தவிர்த்து மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டு, நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அட்வான்ஸ்டு, இந்த ரேடியாலஜி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இருக்கு இல்லையா, இதுலேயே நியூரோ ரேடியாலஜின்னு தனியாக ஒரு துறை எங்களோட சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அட்வான்ஸ் பற்றிலாம் இப்போ நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம், என்ன அப்படின்னாக்க, எல்லா மருத்துவமனைகளையும் கோட் ப்ளூன்னு இருக்கும். கோட் ப்ளூ அப்படின்னா ஹார்ட் நின்ன உடனே தான் கோட் ப்ளூ ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு பேஷண்ட்டு, ஒரு நபர் மருத்துவமனையில் இருக்கும்போது, வார்டில் இருக்கலாம், ஓபியில் இருக்கலாம், ஐசியூவில் இருக்கலாம், திடீர்னு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா
கோட் ப்ளூ ரைஸ் பண்ண உடனே பல டீம்கள் பறந்து வருவாங்க ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே. நின்று போகிற ஹார்ட்டை சிபிஆர் கொடுத்து கரண்ட் ஷாக் கொடுத்து இன்டிபேட் பண்ணி ரிவைவ் பண்ணி கொண்டு வரும். பெரும்பாலும் 10 கோட் ப்ளூவில் 5 அல்லது 7 பேஷண்ட்டை காப்பாற்றாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் கோட் ப்ளூ. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் கோட் ஸ்ட்ரோக்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாதம் வந்த பேஷண்ட்டு மருத்துவமனை கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோட் ஸ்ட்ரோக்னு பேஜ் பண்ணுவோம். இது மொத்த ஹாஸ்பிட்டலில் அத்தனை இடத்துலையும் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் ஆன உடனே அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு என்ன வியாதி இருக்குது, எந்த ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து என்ன மருந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி டோர் டு நீடில் டைம்னு ஒன்று குறிப்பிட்டிருக்கு. ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த மருந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா we are the fastest and the quickest. பிகாஸ் இந்த கோட் ப்ளூ போட்டோன்னே நம்ம யாரையும் போய் இந்த மருந்து கொண்டு வாங்க அந்த ஸ்கேன் பண்ணுங்கன்னு கேட்கல. லிஃப்ட் பாய் முதல்கொண்டு அந்த தரையில் அந்த இடத்துல லிஃப்ட் ரெடியாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாமல் இந்த கோட் பண்ணி த்ராம்போலைஸ் பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்றும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அதே பேஷண்ட்டை த்ராம்போலைஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. கேத்லாபுக்குள்ளே கொண்டு போய் எந்த ரத்த குழாய் அடப்பு ஏற்பட்டிருக்கோ அதையும் அந்த ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரத்த குழாயில் இருக்க அடப்பை ரிலீஸ் பண்ணி பேஷண்ட்டை சரி பண்ணுறோம். இது ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் 6 months பெரிய டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அநேக பேஷண்ட் ஒரு நாளைக்கு 2 ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்க்குறோம். 10 ஸ்ட்ரோக் பேஷண்ட்டில் ஒருத்தரோ 2 பேருக்கோ த்ராம்போலைஸ் பண்ணி த்ராம்போக்டமி பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு துறை பற்றி ஒருத்தராக இப்போ இதுதான் மெயின் அஜெண்டா. எங்களுடைய நியூராலஜிஸ்ட்டு, நியூரோ சர்ஜன்ஸு இன்டர்வென்ஷன்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சீனியர் நியூராலஜிஸ்ட், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். பொதுவாக ஒவ்வொருடைய நினைவு என்னென்னா, நமக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து தரமாக இருக்கணும், விரைவாக கிடைக்கணும், சீப்பாக கிடைக்கணும். எல்லாருடைய எண்ணமும் அதுதான். பொதுவாக பக்கத்தில் இருக்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா விரைவாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும், ஆனால் தரமாக கிடைக்காது. ரொம்ப வெல்நோன் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனோம்னா தரமாக கிடைக்கும், விரைவாக கிடைக்கும், ஆனால் சீப்பாக கிடைக்காது. ஸோ நாங்களுடைய தனித்துவம் வந்து என்னென்னா, விரைவாகவும் தரமாகவும் அதே நேரத்தில் அஃபோர்டபிலிட்டியோடு கொடுக்கறது தான் எங்கள் ஆஸ்பத்திரியோட ஒரு தனித்துவமாக நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ பேச உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்ல வர்றது என்னென்னா, கையோ காலோ பேச்சோ சடனாக வரலைன்னா உடனே வர வேண்டியது எங்கள் வேலம்மாள். அதுக்கு எல்லாமே அடுத்து இன்டகிரேட்டர், அதாவது இன்டகிரேட்டட் நியூரோ சர்வீஸ்ன்னு சொன்னோம். த்ராம்போலைஸ் பண்ணணுமா, அடுத்து த்ராம்போலிக் பண்ணணுமா, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபீஸ் போனால் நம்ம பக்கத்துலேயே வச்சு நம்மளே போட்டுக்கிறோம். இது த்ராம்போலைசிஸ். இது வரைக்கும் தான் ரீச் ஆகிருக்கு. ஊசி போடணும், 30,000 ஊசி போடணும், உடனே நல்லா அதுவும் நல்லா ஆகலை, போஸ்ட்டில் போயிடுச்சு, லார்ஜ் வெசல் அக்ளூஷன் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வயர்மனை கூப்பிட்றோம். அதுக்கு எங்கள் இன்டர்வென்ஷன் இருக்கார், அவர் இப்போ அதை பற்றி சொல்லுவார், எப்படி இன்டர்வென்ஷன் பண்ணி த்ராம்பெக்டமி தடை பண்ணுறேன்னு. அதே போல் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே உயிர் காப்பது, உயர் சிகிச்சை அதோடு விட்டுறதில்லை, வாழ்க்கையை கொடுக்கணும். உயிரை மட்டும் கொடுத்துட்டோம், நீ எங்கேயாவது போய் பிசேதரை பண்ணிக்கோ நாங்கள் அனுப்புறதில்லை. ஸோ அவனுக்கு வாழ்க்கை வேணும், அதுக்கப்புறம் அவன் நடக்கணும், அவனுடைய வேலை செய்யணும். எங்களுடைய கண்டினியூஸாக ஐசியூலேருந்து வார்டுக்கு போனால் கூட ஆல்ஃபா பெட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வார்ட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே சென்ட்ரல் ஆக்சிஜன், சாதாரண ஜென்ரல் வார்ட்லேயே வந்து எல்லாம் ட்ரிக்கியாஸ்டமி கேர், நெபுலைசர் எல்லாமே அவைலபிள். அந்த ஆல்ஃபா பெட் ஒரு பெட்ஸோர் வந்துச்சுன்னா உடனே அந்த சிஸ்டருக்கு மெமோ கொடுத்துருவாங்க, உடனே வந்து நர்சிங் சூப்பரண்ட் வந்துடுவாங்க. ஸோ அந்த பெட்ஸோர் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறோம். அதே போல் ரீஹபிலிட்டேஷனில் ஆல் தி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். பீடியாட்ரிக்கில் பேடு நீங்கி பிறத்தில் அரிது, பேடு நீங்காமல் பிறந்துட்டால் விட்டுற முடியாது. அந்த பையனையும் நாங்கள் விடாமல் ஆக்குபேஷன் தெரப்பிக்கு அனுப்பி ஓடிக்கிட்டே இருந்த ஒரு பையனை ரொம்ப மோல்டு பண்ணி அமைதியாக்கி ரொம்ப எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுற அளவுக்கு மாற்றி அனுப்புகிறோம். ஸோ இந்த பீடியாட்ரிக் ரீஹபிலிட்டேஷன் இப்போ ரொம்ப ரீசெண்டாக முன்னேறி வருது. இது எல்லாமே வேலம்மாளுடைய தனித்துவமான முன்னேற்றங்கள். சார், இப்போ குழந்தைகளுக்கான அது வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் வருது இருக்கிறாங்களா, அது எதனால சார் வருது? குழந்தைகளுக்கு வந்து இயற்கையிலே ரத்தத்தில் ஒரே தன்மை கூட இருக்குதுன்னு அர்த்தம். குறைவு தன்மை. ஏன்னா 2 வயசு பிள்ளை விளையாண்டுக்கிட்டே திடீர்னு விழுந்துருது. அது வந்து சிகரெட் குடிக்கலை, அது வந்து சுகர் இல்லை, அதுக்கு ப்ரெஷர் இல்லை, என்னடா இந்த பிள்ளை எதுக்கு வந்தேன்னு கேட்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, பிறக்கும் போதே சில சமயம் ரத்தத்தின் உறையும் தன்மை கூடுதலாக இருந்துருது. அதை கண்டுபிடிக்க இங்கே நிறைய டெஸ்ட் இருக்குது. நாங்கள் உறையிற தன்மையை முதல்ல நிறுத்துகிறோம்.
உறைவிடாமல் தடுக்கிற மருந்துகளும் முதல்ல கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எந்த காரணத்தினால அப்படி உறையிற தன்மை அதிகமாக மருத்துவர் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். ஸ்ட்ரோக்கில் வந்து 2 வகைகள் இருக்குது. ரொம்ப நம்ம காமனாக பார்க்குறது 85% இருக்கிறது வந்து மூளையில் உள்ள இரத்த குழாய் அடைப்புனால வருது. அதை வந்து நம்ம இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். மிச்ச 15% இருக்கிறது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், தட் இஸ் மூளையில் வந்து கசிகிறது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா காரணங்கள் வந்து புகைப்பிடிப்பது, மது அருந்துதல், லைஃப் ஸ்டைல், சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம உணவு கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இப்போ நிறைய ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, சில பேருக்கு இதய தொந்தரவுகள் இருக்குது, கொலஸ்ட்ராலில் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப காமன் காசஸ். இதை தவிர்த்து நம்மளுக்கு ஜெனட்டிக் மரபணு மூலமாக வர ஸ்ட்ரோக்லாம் ரொம்ப கம்மி தான். டே டு லைஃப்ல எப்படி தற்காத்து கொள்ளலாம்? ஏன்னா சின்ன வயசு இப்போ எல்லாருமே மொபைல் யூசேஜ் எல்லாமே அதிகமாக டே டு லைஃப்ல எப்படி நம்ம இப்போ அவாய்ட் பண்ணது, இப்போ இந்த காரணங்கள் சொன்ன மாதிரி, ஸோ இந்த புகைப்பிடிப்பது அது வந்து லைட்டாக தான் எடுக்கிறாங்க, அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த புகையில எந்த விதத்தில் நமக்கு எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து இந்த பக்கவாதத்தோடைய ரிஸ்க் அதிகம். சரி, எந்த வயதினர்னு கூட இல்லை இப்போ, ஏன்னா அது ரத்தத்தோட உறைவுத்தன்மையை அதிகப்படுத்திடலாம், எப்போ வேணாலும் அதில் பக்கவாதம் வரலாம். அதனால் புகைப்பழக்கம் வந்து மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் ரெண்டுமே வந்து அறவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது என்ன, காலையில் எழுந்ததில் இருந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து எல்லாமே ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுனாலே இப்போ வீட்டு உணவுன்னு எடுத்துக்கலாம். நிறைய இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கலாம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உடற்பயிற்சியிலையும், இந்த உடல் பருமன் என்பதே ஒரு நோய் ஆர் அதுவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக மாறிடுச்சு, ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ உடற்பயிற்சிங்கிறது ஒரு சாதாரண தினசரி நடைப்பயிற்சியாக இருந்தாலே அது வந்து மூளையுடைய ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்க மறக்கிறது தூக்கம். இந்த கரெக்டான டயத்தில் தூக்கம், ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் அப்படிங்கிறது, இன்ஃபேக்ட் தூக்கத்தில் நம்ம மூளை வந்து அதுவும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் தூக்கத்தில் தான் மூளை இன்னும் வேகமாக செயல்படும். என்ன செயல்படும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மூளையில் இருக்கிற இந்த டீடாக்ஸ்ன்னு ஃபேமஸாக சொல்கிறோம் இல்லையா, பல இடங்களில் டீடாக்ஸ் டீ அதுன்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் மூளையுடைய உண்மையான டீடாக்ஸ் அந்த நார்மல் தூக்கம் தான். விலையே இல்லாதது, ஈஸியாக செய்ய வேண்டியது. ஆனால் அது தான் நம்ம ரொம்ப செய்கிறதில்ல. முக்கியமாக இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அது ரொம்ப இது பண்ணுறாங்க. வேலை நிமித்தமாக இருக்கலாம், இந்த செல்ஃபோன் பயன்பாட்டினாலே இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து நார்மலான ஒரு தூக்கத்தை தடை பண்ணுறது மட்டுமே அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சலை அதிகமாக்குறதோடு இல்லாமல் இந்த நோய்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டராகவும் மாறிடுது. ஸோ அதனால் நார்மலான உணவு, ஒரு ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இது 3ம் நார்மலாக இருந்தாலே இதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதை தவிர ஏற்கனவே இப்போ பிபி, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, அண்ட் ஏற்கனவே ஒரு மைல்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அதற்கு மாத்திரை போடுறவங்க, ப்ளஸ் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, கொழுப்பு சத்து இருக்கிறவங்க, இவங்க ஒன்ஸ் இது நமக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டாக்டருடைய உதவியில் கண்டிப்பாக ஒரு மருத்துவர், இதை டயக்னோஸ் பண்ண மருத்துவர் வந்து இதற்கு மாத்திரை கொடுத்துருப்பாரு. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் சார். நாங்கள் பார்க்குற பல பக்கவாதத்தில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் 2 நாள் தான் பிபி மாத்திரை போடலை, 2 நாள் தான், நேற்று கூட பிபி மாத்திரை போடாமல் விட்டு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டு ஆன்ஜியோ மூலமாக ஐசியூவில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு கரெக்டான பீரியாடிக்காக டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இருங்க. அப்படின்றது மூளையோடைய நரம்பு ஒவ்வொன்றும் சாகிறதுக்கு ஆக்சலரேஷனில் போய்கிட்டே இருக்கும். இதில் என்ன அடுத்த கட்டம் முக்கியம் அப்படின்னா, இன்டகிரேட்டட் நியூரோ கேர். நம்ம ஏற்கனவே நியூரோ சர்ஜிக்கலில் நியூரோ சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வச்சுருக்கோம். இது ஒரு 100 மீட்டர் டேஷ் மாதிரி கிடையாது, ஒரு 400 மீட்டர் ரிலேட் ரேஸ் மாதிரி. ஸோ ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக்கான அறிகுறிகளில் வர்றாங்க அப்படின்னா உடனடியாக இந்த கோட் ஸ்ட்ரோக்குன்றது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ உடனே நியூராலஜிஸ்ட் வர்றாங்க, அந்த மூளையில் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டை அகற்றுறதுக்கான முக்கியமான இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க.
அந்த ரத்தக்கட்டு அகன்றுச்சு, பேஷண்ட் நல்லாயிட்டாங்க, நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுறோம். இல்லை ஆகலை, அந்த ரத்தக்கட்டு இன்னும் இருக்குது அப்படின்னா உடனடியாக அதுக்கான இன்டர்வென்ஷனல் எக்ஸ்பர்ட் வரணும். ஸோ நியூராலஜிஸ்ட் உடனடியாக அந்த பேட்டான நியூரோ இன்டர்வென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, உள்ளே போய் அந்த ரத்தக்கட்டை எடுக்கிறதுக்கான த்ராம்பெக்டமின்ற ப்ரொசீஜரை பண்ண போகிறார். த்ராம்பெக்டமி ஆகிடுச்சு, பேஷண்ட் நல்லா ஆகிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, நல்ல விஷயம். ஒருவேளை ஆகலை, அந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் பெரிய அளவில் ஆகுது அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துக்கு நியூரோ சர்ஜன்ற நாங்கள் வர வேண்டியது இருக்கும். அவருடைய உயிர் காப்பாற்றுறதுக்கான மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சரியா? ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் அவைலபிலிட்டி இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டில் பல பேர் விதின் த கேம்பஸ் இருக்கும். ஸோ உடனடியாக விதின் மினிட்ஸ் we are available ஃபார் த பேஷண்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இன்டகிரேட்டடாக எங்களோட மொத்த டீமும் அடுத்துன்னு பேஷண்ட்டை கொண்டு வர்றதுக்கான வசதிகள் இங்கே இருக்குது. நம்ம எல்லோரும் ஸ்ட்ரோக் பற்றி பேசுகிறோம், அதோட ப்ரிவென்ஷன், அதை பி ஃபாஸ்ட்டு சிம்டம்ஸ் பேஷண்ட் வரணும்னு சொல்கிறோம். பேஷண்ட்டோட மக்கள் மனதில் அது இன்னும் பதியவே மாட்டேங்குது. அதை எப்படி சார் பதிய வைக்கலாம்? ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் மன்னன் மிஸ்டர் ரஜினிகாந்த் சாரோட ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் அவங்க அம்மாவுக்கு மேஜர் ஸ்ட்ரோக் ஒன்று வரும். டாக்டர் சொல்லுவார் பக்கவாதம். படம் முழுக்க அவங்க வீல் சேரில் தான் இருப்பாங்க. படத்தோட கடைசி நிமிஷத்தில் ஒரு எமோஷனல் ஈவெண்ட் வரும், எந்திரிச்சு நிற்பாங்க, இறந்துருவாங்க. அதில் எந்த சுச்சுவேஷனும் இன்றைக்கி நிலைமைக்கு வரக்கூடாது. அந்த அம்மா விதின் மினிட்ஸ் நம்ம வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு த்ராம்போலைசிஸ் பண்ண போகிறோம், உடனடியாக த்ராம்பெக்டமி பண்ண போகிறோம். அவங்க வீல் சேரில் உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரோக்கிலேருந்து ரிவர்ஸ் பண்ணி அவங்கள திரும்பி நடக்கிற மாதிரி அவருக்கு கொடுக்க போகிறோம். இல்லை சார் லேட் ஆகிட்டாங்க, இந்த கோல்டன் பீரியடை தாண்டி வந்துட்டாங்க, பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வாழ்க்கை முழுவதும் வீல் சேரில் உட்கார வைக்க போகிறது கிடையாது. அதுக்கான கட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஒரே யூனிட் தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். இங்கே டெடிக்கேட்டட் அடல்ட் பீடியாட்ரிக்னு ரெண்டுமே இருக்குது. குழந்தைகளுக்கு தனியாக ஸ்பெஷலாக கேர் கொடுக்க போகிறோம். இதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், அவங்கள வீல் சேரில் சுற்றி மட்டும்தான் கொண்டு வர போகிறோன்றது கிடையாது. ஃபிசியோதெரப்பி கொடுத்து முதல்ல அவங்கள நிற்க வைக்க போகிறோம், நடக்க வைக்க போகிறோம். ஆகாரம் சாப்பிட முடியல அப்படின்னா ஸ்வாலோயிங் தெரப்பி கொடுத்து அவங்கள ஆகாரம் வாய் வழியாக கொடுக்க போகிறோம். மூணாவது பேச்சு, ஸ்பீச் தெரப்பி. அவங்களால பேச முடியல அப்படின்னா பேச வைக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணிட்டாங்க சார், பழைய வேலைக்கு போக வைக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தான் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றவங்க வராங்க, காக்னிட்டிவ் ரீட்ரைனிங் அப்படின்றவங்க வராங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், இவரை நம்ம பழைய வேலைக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்றத இன் டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்து சோஷியல் ரீஹாபிலிட்டேஷன் வந்த பேஷண்ட்டு பழையபடி இந்த சமுதாயத்தில் அவரோட இடத்துக்கு போய் அவரோட குடும்பத்துக்கு அவர் ஒரு சுமையாக இல்லாமல் சம்பாரித்து அவரோட குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு வசதிகள் செய்யக்கூடிய ஆப்ஷனை நம்ம இங்கே எல்லாமே வழிவகுத்து வச்சுருக்கோம். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு இன்டகிரேட்டட் கேரும் கடைசியாக வரக்கூடிய நோயாளியை திருப்பி சமுதாயத்தில் பயனுள்ளவராக கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் வசதிகள் இங்கே இருக்குது நம்மள்கிட்ட. தேங்க்யூ. சொல்லிட்டு